ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரை குழம்பு வைக்க போகிறோம். கீரை பசலைக்கீரை. நீங்கள் பார்க்கிங்க பார்த்தீங்களா, இதுதான் பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையில் இந்த பூ ரோஸ் கலரில் இப்படி பூக்கும். இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து இன்றைக்கி கீரை வைக்க போகிறோம். நான் எங்கள் வீட்டில் உள்ள கீரை தான் இது. இங்கே பாருங்கள், தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை மண்ணில் ஊனி வைங்க, நல்லா படர்ந்து வந்துடும். அது நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் போது நம்மளே ஆஞ்சிக்கிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கீரை தண்டு வேறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. தண்டு வேறு இதுதான் பசலைக்கீரையில் உள்ள தண்டு. இந்த தண்டை மட்டும் வச்சாலே போதும், படர்ந்து வந்துடும் நிறையா. பாருங்கள், இப்படி தான் நொடிக்கணும். இதை நொடிச்சு இதை மண்ணில் இப்படி ஊனி வச்சாலே போதும், நிறைய படர்ந்து வந்துடும். பாருங்கள், வீட்டுக்கு தேவையான கீரையை பசலைக்கீரை பறிச்சாச்சு. இது நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நாங்கள் கீரையை ஆஞ்சாச்சு. பார்த்தீங்களா, இதான்